இனிய காலை வணக்கம். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் கோயில் மானியம் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கு இல்லைங்களா? எல்லா இடத்துலையும் பார்த்தோன்னா கோயிலுக்கு சொந்தமான இந்துக்கள் கோயில் சொந்தமான இடத்தை போலியாக பட்டா செய்து காம்ப்ளெக்ஸ்கள் மற்றும் அப்பார்ட்மெண்ட்கள் அப்புறம் வீடுகள் எல்லாமே கட்டி கொண்டிருக்கிறார்கள் தமிழக மக்கள். சரிங்களா? போலி பத்திரம் பதிவு செய்து ஏதோ கலெக்டருக்கோ தாசில்தாருக்கோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு அமௌண்ட் கொடுத்து இது மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்கே கோயில் இருக்கோ இந்துக்கள் கோயிலுக்கு சொந்தமான நிலங்களை நீங்கள் திருப்பி அந்த கோயிலுக்கே ஒப்படைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். அதுக்கு அமைச்சர் யார் என்று ரமேஷிடம் நீங்கள் சொல்லி அவரே பார்வையிட வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் இந்துக்கள் கோயில் மேலே எங்கெங்கே இது பண்ணியிருக்காங்கன்ட்டு நடவடிக்கை எடுக்கணும். ஒசூரில் பாருங்களேன், ஏகப்பட்ட கோயில் இருக்குது. எல்லாமே இப்போது நவதிக்கிட்ட பார்த்து வச்சுக்கணும், ஒரு கோயில் இருக்குது, மாரியம்மன் கோயில் 2 ஏக்கர் இருந்தது. இன்றைக்கி எவ்வளோ தெரியுமா இருக்குது? 20 சென்ட் இருக்குது. மீதி என்னாச்சு? எல்லாருமே போலி பத்திரம் பண்ணி எல்லாம் வீடு கட்டிட்டாங்க. அதுவும் ஆச்சுங்களா? எல்லா இடத்துலையும் ஆச்சுங்களா? இந்துக்கள் சொந்தமான அந்த காலத்திலவே இந்துக்களுக்கு கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை இந்துக்கள் இது சாமிக்கு தான், சரிங்களா? கோயில் சொந்தமானது தான். அது மேலே நீங்களாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த துறை அமைச்சர் ரமேஷிடம் கூறி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து இந்த நிலங்களை, கோயில் நிலங்களை கோயிலுக்கே சொந்தமாக வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். அதே போல் ஒசூரில் பாருங்கள், ரயில் ரோடு இருக்குது. எங்கன்னா அசோக் பில்லர் டெக்னிக்கோட்டை ரோடு இருக்குங்க, ரயில்வே ஸ்டேஷனு. அந்த பிரிட்ஜிலிருந்து சிஷா ஸ்கூல் வரைக்கும் பார்த்தேன் வச்சுங்களேன். அந்த ரயில் ரோடு ஒட்டி லைனாக கடைங்க இருக்குது. அதுக்கு எப்படி தான் பட்டா கொடுத்தாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல சார், விஜய் சார். அதையும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். சப்போஸ் ஏதாவது ஒரு விபத்து நடந்தால் டோட்டல் பில்டிங் எல்லாமே காலி ஆகிடும். ஒரு முறை நான் சிறு வயதில் இருக்கும்போது ஒரு 35 வயசு வருடத்துக்கு முன்னால் கூட்ஸ் ரயில் வரும்போது கவுந்து விழுந்துருச்சு. அப்போது எதுவுமே கிடையாது. அப்போ வெறும் விவசாய லேண்டு மட்டும்தான் இருந்தது. சரிங்களா? அது பரம்போகுதா. இப்பொழுது எப்படி பட்டா வழங்கினாங்கன்ட்டு எனக்கு ஒன்றுமே புரியல சார். அதையும் கொஞ்சம் நடவடிக்கை எடுக்குங்க சார். இப்போ அங்கே டபுள் ட்ராக் போட்டிருக்காங்க. அது ஒட்டிய லைனாக அந்த சிஷா ஸ்கூலில் இது பாருங்கள், அந்த இது கேட்டு, ரயில்வே கேட்டு, அங்கேருந்து நம்ம ஆர்ச்சி சர்ச்சு சர்க்கிள் வரைக்கும் பார்த்து வச்சுக்கலாம். எல்லாமே கடைங்க தான் இருக்குது. மீன் மார்க்கெட் இருக்குது, எல்லாம் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் இருக்குது. எப்படி அங்கே பட்டா கொடுத்தாங்க? அது எப்படி பட்டா லேண்ட் ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். ரயில்வே ஸ்டேஷன் லேண்டு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் லேண்டு அதுக்கெல்லாம் எப்படி பட்டா கொடுத்தாங்க? இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணும். சரிங்களா? இங்கே இல்லை, தமிழ்நாடு முழுவதும் எந்த துறையாக இருக்கட்டும் சட்டப்படி நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். அதே போல் பாருங்கள், ஒசூர் பேருந்து நிலையம் மாநகராட்சி பெருசாக மாநகராட்சி தான் இருக்குது பேருக்கு. ஆனால் நைட்டில் நீங்கள் ஒரு 12 மணிக்கு போன வச்சுக்கலாம். இப்போ என் சொந்த அண்ணன் பொண்ணு கோயம்புத்தூரில் படிச்சுட்ருக்காங்க. நான் பஸ் ஸ்டாண்டுக்கு நைட்டு 12 மணிக்கு போகிறேன் அவங்க ரிசீவ் பண்ணுறதுக்காக. கோயம்புத்தூர் பஸ்லேருந்து வராங்க. ரிசீவ் பண்ணும்போது அப்படியே பஸ் ஸ்டாண்ட் ரவுண்ட் அடித்தேன். போய் பார்த்தா நாற்றை தாங்க முடியாது சார். ஒசூர் மாநகராட்சி மாதிரியே கிடையாது சார். அவ்வளோ அசிங்கமாக இருக்குது சார் பஸ் ஸ்டாண்டு. பயணிகள் தூங்குறதுக்கு வசதி கிடையாது. ஃபுட்பாத்தில் தூங்குறாங்க சார். பார்க்குறதுக்கு எல்லாம் கண்ணில் தண்ணி வருங்க சார். அது ஒரு முறை அதுக்கு யார் அமைச்சர்னு எனக்கு தெரியாது சார். போக்குவரத்து துறை அமைச்சர் ஒரு முறை அதில் பார்வையிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன் சார். சரிங்களா? அதே போல் பஸ் ஸ்டாண்டு அவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணும். இப்போ புது பஸ் ஸ்டாண்டு பத்தில்பள்ளி கட்டிகிட்டு இருக்காங்க சார்.
ஆச்சுங்களா. இங்கே ஒசூர் பஸ் ஸ்டாண்டு நீட்டாக இருக்கணும், அதுதான் எங்களோட கோரிக்கை. அதே போல் ராமநகர் கோட்டமாரம்மன் கோயில்கிட்ட பார்த்தோம் வச்சுக்கலாம், அவ்வளோ கலீஜாக இருக்கும். அதெல்லாம் சுத்தப்படுத்தணும், முனிசிபாலிட்டிக்காரங்க அதெல்லாம் சுத்தப்படுத்தணுன்ட்டு எல்லா கோயில்கிட்டையும் சுத்தமாக இருக்கணும்னு வேண்டிக்கொள்கிறேன். அதே போல் பாருங்கள், ராமநகர் ஏரி வந்து ஒரு காலத்தில் அலை மாதிரி, சென்னையில் எப்படி ஒரு மெரூன் பீச் மாதிரி இருந்துச்சு அந்த ஏரி அலைய மாதிரி தண்ணி இருந்தால் அலைய மாதிரி அடிக்கும் அந்த சத்தம். இன்றைக்கி பார்த்த வச்சுங்களேன், தண்ணி இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. எல்லா செடிங்க, அதுக்கு வந்து 50 கோடி செலவு பண்ணியிருக்காங்களா. என்னது, அந்த ஏரி சுத்தப்படுத்துறதுக்காக ஒன்றுமே பண்ண கிடையாது சார். அதுக்கு சம்மந்தப்பட்ட துறை அமைச்சர் ஆச்சுங்களா வந்து பார்வையிட்டு எங்களுக்கு வந்து ராமநகர் ஏரியை சுத்தப்படுத்தினா நல்லாயிருக்கும் சார். ஏன்னா தண்ணி நிற்கணும், தண்ணி தேங்கணும், மழை காலத்தில் தண்ணி வந்து தேங்கணும். இப்போ பாருங்கள், அந்த செடிங்கனால வந்து தண்ணி வந்து தேங்காது, தானாகவே எல்லாமே இதாகிடும், அழிஞ்சிடும் தண்ணி. எங்களுக்கு ராமநகர் ஏரிக்கு தண்ணி வேணும், அது சுத்தப்படுத்தி கொடுங்க அந்த துறையை சேர்ந்த அமைச்சர்கிட்ட சொல்லி ஆச்சுங்களா. அந்த ஒரு ஏரி தான் ஒசூருக்கே இருக்கிறது, பெரிய ஏரி. அந்த ஏரியில் தண்ணி இருந்தால் ஒசூரில் மாநகராட்சிக்கு தண்ணிக்கு பஞ்சமே கிடையாது. சரிங்களா ஜோசப் விஜய் அவர்களே, இது ஒரு வேண்டுகோள். அதே போல் வந்து ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்கோ எல்லா ஜிஹெச்சு சுத்தமாக இருக்கணும், அது கொஞ்சம் பார்த்து செய்யணுன்ட்டு. இப்போ எல்லா மினிஸ்டருங்க இருக்காங்களே, அந்தந்த துறை மினிஸ்டருங்க வந்து கரெக்டாக வேலை செஞ்சு ₹1 ஊழல் பண்ணாமல் லஞ்சம் வாங்காமல் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஆட்சி கொண்டு வாங்கன்ட்டு நான் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். சரிங்களா. அதே போல் வந்து நீங்களும் சொல்லியிருக்கீங்க, ₹1 தொட மாட்டேன், ₹1 நான் தொட மாட்டேன், லஞ்சம் வாங்க மாட்டேன், தொட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி நியாயமாக நடத்துங்க சார். சரிங்களா. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், எல்லாமே ஒன்று தான் சார். நீங்கள் எல்லாருக்கும் பொதுவாக இருங்க சார். இப்போ ஒரு சர்ச்சு கட்டுறதுக்கு பர்மிஷன் கூட வாங்க தேவையில்லை சார். பர்மிஷன் அவங்க பாட்டுக்கு அவங்க கோயில் தாசில்தார் ஆஃபீஸில் போய் கேட்டால் உடனே பர்மிஷன் கொடுப்பாங்க. சரிங்களா. அதே மாதிரி ஒரு முஸ்லீம் ஒரு மசூதி கட்டணுன்னா அதுக்கு கூட அப்படி தான் சார். ஆனால் இந்து கோயில் கட்டணுன்னா 1000 கேள்வி கேட்பாங்க சார். என்ன சார் நியாயம்? அப்போது இந்துக்களுக்கு ஒரு சட்டம், கிறிஸ்டின்காரங்களுக்கு ஒரு சட்டம், முஸ்லீம்காரங்களுக்கு ஒரு சட்டமா? சட்டன்றது எல்லோரும் கொண்டு தானே சார். ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே சட்டம் சார். சரிங்களா. 8 கோடி சார் நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் 8 கோடியில் நான் ஒருவன் சார். எனக்கு எல்லா கேள்வி கேட்குறதுக்கு எனக்கு உருவம் இருக்குது சார். எல்லா உங்கள் மினிஸ்டருங்க எல்லாம் எந்தெந்த துறையில் இருக்காங்களோ அவங்க வேலை அவங்க கரெக்டாக பண்ண சொல்லுங்கள் சார். ₹1 ஊழல் நடக்கூடாது சார். டிஎம்கே காரங்க மாதிரி தயவு செஞ்சு பேருக்கு எடுத்துக்காதுங்க. நல்ல மக்கள் வந்து உங்களை நம்பி யாருமே காசு வாங்காமல் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. சரிங்களா. அதை தகுந்த மாதிரி நீங்கள் நடந்து கொண்டு வேண்டுமென்ட்டு நான் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன், விடை பெறுகிறேன். நன்றி சார். வணக்கம் சார்.